இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவர் அது திருப்தி அடையாமல் அவர் ஒரு பெரிய குழுவோடு தன்னோடு எப்பொழுதும் ஜெபிப்பதற்கு சில தேவ மனிதர்களை, உடன் ஊழியர்களை வைத்திருந்ததையெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் தனக்காக ஜெபிக்கும்படி தன் மூலமாக ஆதாயம் செய்யப்பட்ட திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அவர் வேண்டுதலையும் வைக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய நல்ல அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாராக. நாமும் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட அமர்ந்திருந்து நேரம் செலவு பண்றவங்களா இருக்கணும். போராடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அது மாத்திரமல்லாமல் ஒரு குழுவாக, ஒரு ஜெப குழுவாக இணைந்து சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 பேரோ 5 பேரோ 4 பேரோ 3 பேரோ 6 பேரோ 10 பேரோ ஒரு மனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஏற்றாற் போல ஒரு குழுவாக நீங்கள் இருப்பது அவசியம். இது பவுலுடைய வாழ்வில் ஊழியத்தில் நாம் காணலாம். அது மாத்திரமல்லாமல் ஜெப பங்காளர் அப்படி சொல்லுவாங்க. தன்னுடைய மனதுல இருக்கிற பாரத்தை உண்மையாகவே பகிர்ந்து கொண்டால் அந்த பாரத்தை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபிப்பார்கள் என்கிற நிலையில் இருப்பவர்கள் தான் ஜெப பங்காளர். இங்க கொலோசை சபைக்கு அவர் சொல்றார் பாருங்களேன், தேவன் எனக்கு ஒரு திறந்த வாசலை கட்டளையிடணும். ஊழியத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் ஏராளம் காணப்படுகிறது. கட்டுகள், காவல்கள் இருக்கிறது. நிந்தனைகள், எதிர்ப்புகள், அவமானங்கள் இருக்கிறது. மரண கண்ணிகள் இருக்கிறது. ஏராளமான ஆபத்துகளை நாங்கள் சந்திக்கிறோம். இதுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யறோம். ஆகவே சில இடங்களில் இருக்கிற எதிர்ப்புகளும் தடைகளும் மாற திறந்த வாசல் உண்டாக ஜெபியுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, அந்த பாரத்தை அவர் பகிர்ந்து கொண்டால் அவருக்காக ஜெபிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஒரு குழு அந்த இடத்துல பார்க்கிறோம். ஜெப பங்காளர்களை நம்ம பார்க்கணும். இதுவும் நமக்கு ரொம்ப அவசியம். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் உங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாருங்க, இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கிறார் என்பதற்கு அவருடைய அனுபவங்கள் ஏராளமான பதில் சொல்லுகிறது. ஜெபத்துல போராடினதுனால கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். மேலும் எனக்கு துக்கம், பாரம் அதிகரிக்காதபடிக்கு அவர் என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியருக்கு மனம் இறங்கினார். எபேசு பட்டணத்துல பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். இப்பெல்லாம் பாருங்க, தன்னுடைய வாழ்வில் ஜெபங்களுக்கு தேவன் தந்த பதில்களை அவர் கூறுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு ஏராளமான காரியங்கள், அன்பின் நிமித்தம், உறவி நிமித்தம், அல்லது அன்றாட பழக்கத்தின் நிமித்தம், தேவைகளின் நிமித்தம் மற்றவர்களோடு இருந்தாலும் ஜெபத்தின் நிமித்தம் ஒரு தொடர்பு நமக்கு இருக்கணும். ஒரு குழுவோடு அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஜெப பங்காளரோடு நல்ல ஒரு தொடர்பை கர்த்தர் தருவாராக. ஜெபத்தில் எப்பொழுதும் இணைந்திருப்போம். குழுவாக ஜெபிப்போம். நம்முடைய பாரங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள் என்ற நிலையில் சில ஜெப பங்காளர்களை நியமிப்போம், ஏற்படுத்துவோம். இதெல்லாம் நமக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்முடைய ஊழியங்களுக்கும், நம்முடைய எதிர்காலங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தகப்பனே, பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெப வாழ்வில் நாங்கள் காண்கிற இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.